முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய அடையாளம் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம், ஷரியத் அதை தீனுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக்கி இருக்கின்றது. ஏதோ குர்பானி பிராணியை வாங்கினோம், நமக்கு என்ன நல்ல ஜாலியா அறுத்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், அப்படி அல்ல. எதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அதை கடமையாக்கினான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை மெய்ப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய அருமை மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மினா பெருவழிக்கு சென்று அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கும் பொழுது அறுத்துவிடக் கூடாதே என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே இருந்து குரல் கொடுக்கின்றார்கள், அல்லாஹு அக்பர். திரும்பி பார்க்கின்றார், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செம்மறி ஆட்டோடு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் பதில் கொடுக்கின்றார்கள். இந்த இரண்டு சத்தத்தையும் கேட்டு விழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேரையும் பார்க்கின்றார்கள். அல்லாஹ் அறுக்கப்படுவதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதுதான் தக்பீர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தந்தையும் தனையனும் செய்த இருவரும் தியாகத்திற்காக வேண்டி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தக்பீர் நம் மீது கடமையாக்கப்படுகிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை அறுத்தால் அந்த நேரம் எப்படி இருக்கும், அந்த உள்ளம் எப்படி இருக்கும், தியாகத்தினுடைய அந்த உச்சக்கட்டம் எப்படி இருக்கும், இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு குர்பானியினுடைய பிராணி அறுக்கப்பட வேண்டும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த குர்பானி பிராணியை ஒரு வருடம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளையை போன்று பிராணியை வளர்ப்பார்கள். ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பார்களோ அது போன்று வளர்த்து பிறகு ஒரு பிள்ளையை அறுத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரும் அல்லவா, அது போன்று அவர்களுக்கு பாசம் அந்த பிராணியின் மீது இருக்கும். அப்படி ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பெயர் குர்பானி.